அவங்க ஒரே வார்த்தை தான் போட்டிருக்காங்க, என்னன்னாக்கா படம் வந்தாலும் சரி வராட்டி சரி அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க, எங்களுக்கு சட்டசபையில் நடக்கிறதே அது ஒரு படம் மாதிரி தான் இருக்கு. ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கு, சாங்கு வேணுமா சாங் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு அப்படின்னு அந்த கமெண்ட்ல உள்ளவங்க எல்லாரும் போட்டிருந்தாங்க. அப்போதான் நான் யோசிச்சேன், நான் யுவர் பேக்கர்ஸ் பிளே அந்த ஓடிடியில் படங்கள் மட்டும் போடாதீங்க, இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடக்கிற அந்த விஷயங்களையும் நீங்க ஓடிடியில் போட்டீங்கன்னாக்க படம் ஓடுறதை விட அந்த சட்டமன்றத்தில் ஓடுறது நல்லா பிச்சுக்கிட்டு ஓடும். பட் இந்த இலவசம் அப்படிங்கிறாங்க, நிறைய கஜானாங்கிற வார்த்தை போச்சுனோன்னு எனக்கு யாரும் கஜானா காலிங்கிறத இங்கே சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால உங்கள் கஜானா சிறப்பாக இருக்க வேண்டும், நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்கள் அப்பப்போ வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு இருக்கீங்க ஓப்பனாக இதில், அது நல்ல விஷயந்தான். ஆனால் தயாரிப்பாளர்கள் என்பவர்கள் இது வந்து சினிமாங்கிறது ஒரு தொழில். இந்த திரைப்படங்கள் நல்ல திரைப்படங்கள் இதில் வரும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல வந்து பொதுமக்கள் உருவாக்கும். ஸ்ரீசோக சொன்னதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்ரீயாக கொடுக்க வருதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஜனங்க பார்த்துட மாட்டாங்க. தேடி தேடி பார்க்கக்கூடிய படங்கள் ஆகட்டும், அவருடைய எழுத்து, சின்ன திரையில அவர் கொடுத்த நிறைய படைப்புகள், பெரிய திரையில அவர் கொடுத்த படைப்புகள் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் சொன்ன மாதிரி 50 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது வெட்டரன் ஆக்டர், நம்ம எல்லாருக்கும் மிக பிடித்த எஸ்.வி. சேகர் சார் அவர்கள் முதலில் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பேச அழைத்ததுக்கு காரணம் நான் 3 மணிக்கே வந்துட்டேன். நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க, மார்னிங் 9 to நைட் 9 வரைக்கும். இது எங்கள் ட்ராமாவில் ஒரு விஷயம் சொல்லுவோம், எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாலும் கரெக்ட் டயத்துக்கு முடிச்சிருவோம் அப்படிம்போம். அது மாதிரி இப்போ 6 மணிக்கு அடுத்த ஷோ இங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக இது 5:45 முடிஞ்சிடும். அது ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு. அண்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு இது எனக்கு நம்முடைய கிஷோர் கூப்பிட்டாரு, துபாயிலேருந்து வெங்கின்னு என் பையனுடைய கிளாஸ்மேட், அவன் இதில் ரொம்ப நீங்கள் போய் வரணும்னு சொல்லி கூப்பிட்ட போது நான் பார்த்தேன், இன்விடேஷன் பார்த்தா 5 பேருக்கு மேலே ஆளே இல்லை. இது என்னது பிரசாத் ஸ்டூடியோவில் 5 பேர் ஸ்டேஜ் இல்லையா, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னா அதுலேயும் 2 பேர் வரலை, 3 பேர் தானா அப்படின்னு நினச்சி வந்து பார்த்தா ஆஸ் யூஷுவல் மறுபடியும் ஃபுல் ஸ்டேஜ் இருக்குது. ஏனென்றால் இது வந்து இது வாழ்த்த வந்த நெஞ்சங்கள். அதை நீங்கள் நிறையா ஆடியோ லான்ச்லாம் பார்த்துருப்பீங்க, சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க, நிறைய பேர் மேலே உட்காந்து இதை பற்றி பேசி, நிறைய பேர் அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தை பேசி அது பெரிய வைரல் ஆகி அந்த படத்தை பற்றின லைன் ஒரே ஒன்று வந்து இந்த படத்தின் போது இவர் பேசியதுன்னு வந்துடும். அது நான் சொல்லுவேன், நிறைய அந்த மாதிரி படங்கள் ஆடியோ லான்ச் பண்ணும்போது அந்த படத்து சம்மந்தப்பட்டவங்களை மேடையில் வச்சு அவங்களை பற்றி பேசினாதான் அது வெளியில் போய் சேரும். இந்த ஆடியோ லான்ச் வைக்கிற பர்பஸே அந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும்னு. ஆனால் அங்கே வரக்கூடியவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் சிலது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் போகும்போது அதுவாயிடும். இந்த எனக்கு இவங்ககிட்ட பிடிச்சது இவங்களுடைய சோஷியல் சர்வீஸ். கிட்டத்தட்ட 13 வருஷமாக பண்ணிக்கொண்டு 6 வருஷமாக. இப்போ நீ 13 எங்கே வந்தது? அவங்க தப்பாகிட்டாங்களா? சரி சரி பரவாயில்ல, 13 வருஷங்களுக்கு மேலே தொடர்ந்து பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில் நம்ம வந்து இதை பேசுவோம். 6 வருஷம் பண்ணியிருக்கிறதுங்கிறது, ஏன்னா சமூக சேவை என்பதே சினிமாலேயே கூட நிறைய பேருக்கு அது சமூக சேவை தான். பேமெண்ட் வந்தால் தான் அது சினிமா, நமக்கு அது வந்து தொழில், இல்லைன்னா அது சமூக சேவை தான். வரதில்லை நிறைய பேருக்கு. இது வந்து நான் ப்ராஃபிட்டுன்னு சொன்னாங்க. நான் நிறைய வெளிநாட்டுகளுக்கெல்லாம் போகும்போது அவங்களும் போடுவாங்க, சார் நாங்கள் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்வாங்க. அப்புறம் போனப்புறம் தான் தெரியும் அந்த நான் மட்டும் தமிழில் இருக்கும், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அது மாற்றிடுவாங்க. பட் இது அப்படி இல்லை. இவங்க பண்ணுற வேலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என் ட்ராமா முடியும் போது பேசுவேன், ஒருவேளை என் ட்ராமா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கொடுத்த பணம் வேஸ்ட் இல்லை, நாங்கள் வருஷத்துக்கு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் கட்டுறோம், புக்ஸ் வாங்கி தரோம், யூனிஃபார்ம் வாங்கி தரோம், வருஷத்துக்கு 200 பேர் வரைக்கும் ஃப்ரீ கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம், அண்டு அதே போல் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கெல்லாம் உண்டான உதவிகள் எல்லாம் செய்கிறோம். எல்லாவற்றையும் தாண்டி மாதத்துக்கு 10 அல்லது 15 அனாதை பிழங்களை கொண்டு வந்து அடக்கம் செய்கிறோம். ஸோ இது நீங்கள் கொடுக்குற பணத்தில் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா 2 விஷயம் இருக்குது, கொடுத்த காசுக்கு ட்ராமா பிடிச்சிதானா ஒன்று, என்னையா இவ்வளோ காஸ்ட்டு, ஏன்னா எங்கள் ட்ராமாவுக்கு ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் 1000 ரூபா, லாஸ்ட் ஷோ டிக்கெட் 300 ரூபா, அந்த மாதிரி இருக்குது.
பட் இந்த இலவசம் அப்படிங்கிறாங்க. நிறைய கஜானாங்கிற வார்த்தை போச்சுனோன்னு எனக்கு யாரும் கஜானா காலிங்கிறத இங்கே சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால உங்கள் கஜானா சிறப்பாக இருக்க வேண்டும், நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்கள் வேறு அப்பப்போ வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு இருக்கீங்க ஓப்பனாக இந்த இதில், அதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் தயாரிப்பாளர்கள் என்பவர்கள், இது வந்து சினிமாங்கிறது ஒரு தொழில், கலைங்கிறது ஓகே, ஆனால் தொழில். போட்ட பணம் அந்த தயாரிப்பாளருக்கு வரணும். நடிகர் மட்டும் சம்பாதிச்சுட்டு போகிறேன், தொழில் செய்கிறவங்க பாக்கி இருக்கவங்க சம்பாதிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா அது சரியாக இருக்காது. பணம் போட்டவர்களுக்கும் திருப்பி பணம் வந்தால்தான் அது வந்து ஒரு நல்ல தொழில். நீங்கள் இவ்வளோ சேரிட்டி பண்ணுறதுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒரு நல்ல தொழிலாக அமைய வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். காரணம் வந்து எதுவுமே ஃப்ரீ கிடையாது உலகத்தில். நோ மீல் இஸ் ஃப்ரீ அப்படிம்பாங்க யூஎஸில். அந்த மத்தியானம் லஞ்சு சாப்பிடும்போது கூட அதை வந்து ஆஃபீஸ் மீட்டிங் ஆக்கி ஒரு பர்கரை சாப்பிட்டு மீட்டிங் இது அஃபிஷியல் ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கும்போது இன்னொரு விஷயத்தை நான் இப்போ பார்த்தேன், 4-5 ட்ரெய்லர் பார்த்தேன். எல்லாருமே அந்த சமூக அக்கறையோடு எடுக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கிற மாதிரியாகத்தான் தெரியுது. அது வந்து அந்த மாதிரி மட்டுமே. இப்போ நான் என்டர்டெயின்மெண்ட் மீடியாவில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்களும் இருக்கணும். நல்ல சில படங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க காமெடியாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் சென்டிமெண்ட் போய் கிளைமேக்ஸ் ஆக்ஷனில் போய் எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஆனால் அந்த ஓடிடிக்குன்னு எடுக்கும்பொழுது, குறும்படம்னு எடுக்கும்போது பார்த்தா ஒரு சோக காட்சி, ஒரு பரிதாபமான நிலைமை, அப்படியே நம்ம வர வேண்டியது கிடையாது. அதை தாண்டின ஒரு உங்களுக்குள்ளேயே இப்போது பிளாட்ஃபார்ம் ஃப்ரீங்கிறதுனால உட்காந்து பார்த்துட மாட்டாங்க. உங்களுக்கு பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அது முடிகிற வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை நம்ம கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் உங்கள் டெக்னிக்கல் டீம்லாம் என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுற டீம் நல்ல டீமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஓடிடியில் கூட முன்னாடியே பணம் கொடுத்து யார் படம் வாங்குறாங்க? பெரிய படம் யார் பார்ப்பார்களோ, பெரிய ஆர்டிஸ்ட் படம் யாரோ அந்த படங்கள் தான் வாங்குறாங்க. ஷேரிங், ரெவின்யூ ஷேரிங்லாம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிது. ஆனால் அந்த ரெவின்யூ ஷேரிங்க்கு முன்னாடி அந்த ப்ரொடியூசர் எத்தனை ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது இருக்குது. அப்போ அந்த ப்ரொடியூசர் என்ன நினைப்பார், நமக்கு இந்த ரெவ்யூ ஷேரிங்கில் நமக்கு இந்த பணம் வருமா அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் நீங்கள் நிறையா யோசித்து நிறையா விஷயங்கள் பண்ணுங்கள். ஏனென்றால் எந்த தொழிலுமே எடுத்தோன்னே டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆனால் அதே சமயம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாவற்றையும் யூகி சேது வந்திருக்காரு, வாங்க இங்கே உங்களுக்கு தான் அந்த ஷேர். அது வாங்க பாஸ், உங்கள் ஃபோட்டோவை போட்டு ஆளே காணும் வாங்க வாங்க வாங்க. யூகி சேது அவர்கள் தொலைக்காட்சியினுடைய முன்னோடி இவர்களாம் தான், வாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அதை நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஓடிடி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சது இப்போ வந்து 2-3 தான், அதுக்கு மேலே இல்லை. நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான், அப்புறம் அதுக்கு அடுத்தது சன் நெக்ஸ்ட்டு, இப்படிலாம் வந்துடுது. அப்புறம் நம்மளுடைய விஜய், ஸ்டார் விஜய், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கணும். கலை உலகத்தில் மட்டும் ஒரே ஒரு விஷயந்தான், இந்த விசிட்டிங் கார்டு அந்த விசிட்டிங் கார்டு இது அது எதுவுமே இல்லை. இது வந்து அப்ரூவ் பண்ணணும். ஜனங்க ஏற்றுக்கொண்டால் அது மிகப்பெரிய வெற்றி அடையும். இல்லைன்னா நம்மளே இப்போ படம் எடுத்து நம்மளே ப்ரொஜெக்ஷன் போட்டு நம்மளே பார்த்துக்கிற மாதிரி தான் அது இல்லை. அதனால் நல்லா ஒர்க் பண்ணுங்கள். நல்ல யங்ஸ்டர் டீம் நல்லா இருக்கீங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. ஆனால் அதே சமயத்தில் முதியோர்களுடைய அனுபவங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது இருந்தால் தான் அது வெறும் இளைஞர்கள் மட்டும் பெருசாக எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. அனுபவம் தான் பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமாவில் நிறைய அனுபவசாலிகள் இருக்கிறார்கள். ப்ராபப்ளி சில பேர் வெற்றி பெறாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி டெக்னாலஜி வந்துடுது. நேற்றுக்கு ஒன்றுன்னு ஒரு படம் வந்திருக்கு, ஐ திங்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரே ராஜ்குமார் ஒரே ஒருத்தர் எடுத்து வந்த படம், இது உலக சாதனை. இது நம்ம தமிழர்கள்லாம் அப்படி கைத்தட்டி அவரை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியெல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு செல்ஃபோன்லேயே நீங்கள் படம் எடுக்கிறாங்க, வந்துடுச்சு. ஸோ இதுங்க அதுதான் வேணும், இதுதான் வேணும், இவங்க தான் வேணும், அதெல்லாம் மாறி போகும்பொழுது அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப எல்லாவற்றையும் தாண்டி
ரசனைகளுக்கு ஏற்ப நீங்க உங்களுடைய தொலைக்காட்சியை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். அதுதான் சினிமாலேயே சக்சஸ் இஸ் ஃபார்முலா அப்படிம்பாங்க, மைட் இஸ் ரைட் அப்படிம்பாங்க. எது வெற்றியோ அதுதான். ராமராஜன் படத்துல இந்த பசுமாடு கிட்ட பால் கறந்து அந்த பாட்டு ஹிட்டுன்னா அப்புறம் 10 படத்துல ராமராஜன் இல்லாட்டாலும் அந்த பசுமாடு தான் இருக்கும். ஏன்னா அந்த பசுமாடு தான் சென்டிமெண்ட்டுங்க. அப்புறம் திடீர்னு சொல்லுவாங்க, இல்லை சார் இப்போ கொஞ்சம் எதுவும் மாறி போச்சு, நடுவு ராமராஜன் பால் கறக்கட்டும், பசுமாடு பாடட்டும், சரி அதுதான் வெற்றி, ஓகே அப்படி எடுப்பாங்க. எல்லாருமே அப்படிதான் போனாங்க. எல்லாம் வித்தியாசமான முயற்சிங்கிறது இப்போதான் இந்த காலகட்டங்கள். ஆனால் எல்லாமே ஆர்ட் ஃபிலிம் மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்க்குற படம் மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம வாசலில் பார்க்கக்கூடிய ஒரே விஷயத்த ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறதுக்கு எதுக்கு காசு கொடுத்து பார்க்கணும்னு தோணும். அந்த சீனுடைய பிரம்மாண்டத்துக்கு உண்டான கண்டென்ட்டை யோசித்து பண்ணினா உங்களுக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்கும். என்றைக்குமே இந்த முயற்சி பாண்டிச்சேரியிலேருந்து நிறைய கலைஞர்கள் நான் பார்த்துருக்கேன், சினிமாக்குள்ளே வந்து வெற்றி பெறணும்னு வரக்கூடியவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. எந்த காலத்திலும் உங்களுடைய நீங்கள் கொடுக்க வந்துருவோம்னு சொன்னீங்க, அதே மாதிரி நீங்கள் எவ்வளவோ சேரிட்டி பண்ணுறீங்க, அந்த சேரிட்டி உங்களை காப்பாற்றும். உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நேற்றுக்கு தான் நம்முடைய முதுபெரும் நடிகை சவுகார் ஜானகம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த 4:30க்கு மேலே அவங்களுடைய கிரிமேஷன். நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம எழுந்து அந்த அவருக்கு உண்டான அந்த அஞ்சலியை நம்ம செலுத்தினா மிகப்பெரிய கௌரவமாக இருக்கும். சென்னைக்கு சினிமா கனவுகளோடு வரும்போது நிறைய இயக்குனர்கள் நமக்கு ஐகானாக இருந்திருப்பாங்க. கண்டிப்பா 80s 90s அந்த அதற்கு பிறகு காலகட்டங்கள் எல்லாத்துக்குமே ஆக்ஷன் த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம எல்லாரோட மனசுலயும் புலன் விசாரணை, அதிரடிப்படை, கேப்டன் பிரபாகரன் போன்ற படங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் ஆகட்டும், சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே தவிர்க்க முடியாம நம்ம கூடவே ஒரு தலைவராக பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய FFCயின் பிரசிடென்ட் திரு R.K. செல்லுமணி சார் அவர்களை பேச அழைக்கிறேன். யுவர் பேக்கர்ஸ் இந்த OTT லான்ச்சுக்கு திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதுபோன்றே பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் கூட மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு புதிய நிகழ்ச்சி. வழக்கமாக ஆடியோ ரிலீஸில் சந்திச்சோன்னாமா இப்போ OTT லான்ச்சில் சந்திக்கிறோம். திரைப்படத்துறை எப்படி வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிறது இது ஒரு அடையாளம். OTTயும் ஒரு தியேட்டர் தான். இப்போ OTTயில் படம் வந்து முதல்ல OTT வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு பலம் சேர்க்குற ஒரு கருவி மாதிரி முதல்ல வந்தது. ஆனால் அதுவே நம்மளை அழிக்க போகிற ஒரு துறையாக மாறப்போகுதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. சினிமா துறைக்கு OTT வந்த உடனே OTT அவங்க வந்து பெரிய கார்ப்பரேட் செக்டர்ஸ் உள்ள வரும்போது தங்களுடைய பேங்கிங் சிஸ்டத்துக்கு முதல்ல என்ன பணம் கட்டமோ அந்த பணம் கொடுத்து அந்த பொருள்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களுடைய லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லான பிறகு இப்போ தர வேண்டிய பணம் கூட தர தயாராக இல்லை அவங்க. OTT நிறுவனங்கள் வந்து முன்னாடி 100 ரூபா ஒரு பொறுமையான ஒரு பொருளை 500 ரூபா கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்க, 2000 ரூபா கூட கொடுத்து வாங்கினாங்க. அப்போ இண்டஸ்ட்ரின்னு நினச்சிட்டாங்க நம்ம பொருளோட விலை அதிக மதிப்பு உயர்ந்துடுச்சு, 100 ரூபா பொருள் 200 ரூபா ஆயிடுச்சு, இல்லை 200 ரூபா பொருள் 500 ரூபா ஆயிடுச்சுன்னு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது நமக்கு அப்போ தெரியாமல் போச்சு. இது வந்து நம்மகிட்ட இருந்து முதல்ல வாங்க ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. அதனால இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணிட்டாங்க வந்து 100 ரூபாய்க்கு ப்ரொடக்ஷன் இருந்தது எல்லாமே இப்போ 200 ரூபா 500 ரூபா ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க OTT 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபா கூட தயாராக இல்லை. இப்போ இண்டஸ்ட்ரி இப்போ வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் ஷூட்டிங் இல்லை, ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் ஷூட்டிங் இல்லை, படம் யாரும் பார்க்க முடியல. இதுதான் இப்போ OTTயோட நிலைமை. இப்போ இந்த OTT படம் முன்னாடி நம்ம படத்தை போட்டி போட்டுக்கிட்டு வாங்கின OTT இப்போ படம் ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணாங்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய தமிழ் சினிமாவில் 250 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. எடுக்கிற படங்கள் அதிகம், ரிலீஸ் ஆகிற படங்கள் 250 படங்கள். அதில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரி இருக்கிற நிறுவனங்கள் வந்து 10லேருந்து 15 படம் வருஷத்துக்குன்னு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேங்கிங் ஃபுல்லாகிடுச்சு, லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு.
இப்போ டெய்லி டே டு டே இதுக்கு இயர்லி ஒரு 10லேருந்து 12 படம். அப்போ அவங்க ஒரு 20 படம்லேருந்து 25 படம் வாங்குறாங்க. இன்னொரு 25 படங்களை மற்ற சோனி, சன் நெக்ஸ்ட், ஆஹா இது மாதிரி இருக்கிற ஓடிடியில் வரும். அப்போ ஒரு 50 திரைப்படங்கள் மட்டும்தான் அதிகபட்சமாக ஒரு வருடத்துக்கு ஓடிடி வாங்குவாங்க. இப்போ இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க திரைப்படங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணணும். முன்னாடிலாம் ப்ரொடியூசர் டிசைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் டிசைட் பண்ணார், என் படம் பொங்கலுக்கு, என் படம் தீபாவளிக்குன்னு. முன்னாடி போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ டிசைட் பண்ணாங்க. பூஜை போடும்போது என் படம் தீபாவளிக்கு வரும், என் படம் பொங்கலுக்கு வரும்னு. இப்போ தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவும் டிசைட் பண்ண முடியாது, ஓடிடி தான் டிசைட் பண்ணோம் உங்கள் படம் எப்போ வரணும். அதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட நிலைமை. இப்போ இது போல 50 திரைப்படங்கள் வந்து ஓடிடி வாங்கினது போக மீதி இருக்கிற 200 திரைப்படங்களை தயாரிப்பாளர்கள் திரையரங்கத்துக்கு கொண்டு போக முடியல, பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு வழியே இல்லாமல் இருக்கு. அப்போ இது போன்ற ஓடிடிகள் வர்றது மிக நல்ல விஷயம். அப்போ குறைஞ்சபட்சம் என் படத்தை ஜனங்க பார்க்கறதுக்கு ஒரு சாதனமாக இந்த ஓடிடி அமையும். இப்போ இருக்கிற பெரும்பாலான ஓடிடிகள் இப்போ வந்து சேட்டலைட் சேனல் இல்லாத இருக்க ஓடிடி, இப்போ சன் டிவி, சன் நெக்ஸ்ட் வச்சிருக்காங்க. அது மாதிரி இல்லாத சேனல் ஓடிடி எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்கும். நம்ம ஊரில் படம் எடுக்கிற ப்ரொடியூசருக்கு தமிழ் தவிர வேறு எதுவும் தெரியாது. அங்கே தமிழுக்கு போய் பேசி அவங்களோட படத்தை மார்க்கெட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முடியவே முடியாது. யாரோ ஒரு புரோக்கர் மூலம், யாரோ ஒரு மீடியேட்டர் மூலம் இப்படி தான் வந்து அந்த படங்களை கொடுக்கணும். அப்போது தமிழ் முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ஓடிடியில் தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு ஆள் இப்போ உள்ளே வந்திருக்காங்கிற வகையில் உங்களுக்கு சந்தோஷம். யுவர் பேக்கர்ஸ் அந்த வகையில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிஞ்சு. ஏன்னா இவங்க முதல்ல சுரேஷ் கிஷோர் யாருன்னு எனக்கு தெரியாது. முதல்ல இவர் எஸ்வி சேகர் சொன்ன மாதிரி வெங்கி என்னோட நண்பர், அவர் ஃபோன் பண்ணி அவர் இருக்கான்னு நினச்சிருக்கேன் நான் வந்து அது இங்கே வர வரைக்கும். ஆக்சுவலாக வந்து நேற்று என்னோட திருமண நாள், இன்னைக்கு சின்ன ஒரு பார்ட்டி இருக்குது, இதை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னால் அவர் வந்து இல்லைங்க எனக்காக எப்படியாவது நீங்கள் வந்துட்டு போயிடுங்கன்னா, இப்போ 3:30 மணிக்கு ஃப்ளைட்டில் இறங்கி இதை முடிச்சுட்டு மறுபடியும் இன்னைக்கு நைட் நான் ஹைதராபாத் போகிறேன். அந்த அளவுக்கு வெங்கி வந்து என்னோட நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு ஓடிடி வந்து தமிழ் சினிமாவுக்கு வர்றதுங்கிறது உங்களுக்கு நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். அப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்குது, எப்படியாவது நம்ம அதில் நம்மளும் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்னு. இன்னொரு சின்ன ஒரு சுயநலமும் இருக்குது. இந்த லாபத்தில் ஒரு 20% வந்து நம்மளுடைய தொழிலாளருக்கு கொடுக்குறேன்னு வந்து கிஷோர் வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தாரு. சரி பரவாயில்ல, வந்து லாபகரமாக நடக்கணும். லாபகரம் நம்ம போகிறதால ஒரு சின்ன 1% அது லாபகரமாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா பரவாயில்ல, தொழிலாளருக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அளவில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டோம். இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இவங்க ஏற்கனவே வந்து ஒரு 6 வருஷமாக வந்து இந்த துறையில் இருந்திருக்காங்க. அது எல்லாம் சாஃப்ட்வேர்லேயும் ஏஐலேயும் அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்குது. அப்போது நிச்சயமாக இவங்களால வந்து இந்த டிஜிட்டலில் சரியான மீடியா மூலம் திரைப்படங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல முடியுங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. இப்போது நீங்கள் உங்கள் சின்ன அட்வைஸ் என்னென்னா கிஷோருக்கு, இந்த திரைப்படங்கள் நல்ல திரைப்படங்கள் இதில் வரும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல வந்து பொதுமக்கள் உருவாக்கணும். ஸ்ரீசேகர் சொன்னதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்ரீயாக கொடுக்க வருதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஜனங்க பார்த்துட மாட்டாங்க. அதனால் இந்த படங்கள் அது நீங்கள் விலை கொடுத்து வாங்குற படமாக இருக்கலாம், இல்லை ஷேரில் வாங்குற படமாக இருக்கலாம். ஷேரில் கூட நான் எப்போ கொடுக்க தயாராக இருப்பேன்னா, உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1,00,000 பயனாளிகள் உங்ககிட்ட இருக்காங்க, இல்லை ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் உங்ககிட்ட இருக்காங்கன்னா டெஃபினட்டாக ஷேரில் வர படங்கள் உங்களுக்கு வந்து 100லேருந்து 150 படங்கள் வருடத்துக்கு நிச்சயமாக வந்துடும். ஏன்னா ஒரு 1 மில்லியன் இருக்காங்க, ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 50,000லேருந்து ஒரு 5 லட்சம் படங்கள் பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஷேர் வகையில் ஒரு நல்ல வருமானம் வரும். அப்போ அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைப்ஸ் எப்படி ரீச் ஆகுதுன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இது வந்து குறைவாக இருக்கலாம், கண்டென்ட் குறைவாக இருக்கலாம், ஆனால் அது தரமானதாக இருக்கணும். அதுதான் ஒரு விஷயம். தரமான பொருள் எங்கே இருந்தாலும் அதை தேடி போய் வாங்குற நிலைமையில இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குன்னா அது 100 கிலோமீட்டர் கூட போய் சாப்பிட்றாங்க. ஒரு நல்ல ஷாப்பிங் சென்டர் இருக்குன்னா ஒரு 50 கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் போய் வந்து ஷாப்பிங் பண்ணுற மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க. அப்போ நல்ல திரைப்படங்களோ இல்லை வந்து நல்ல பொருட்களோ எல்லாமே நல்லதாக இருக்கும், தரமாக இருக்கிற போது ஜனங்கள் வாங்க தயாராக இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் ஃப்ரீயாக வருது, சும்மா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்டென்ட்டை அது மாதிரி வந்து கலந்துட்டிங்கன்னா உங்களோட ஆப் வந்து பயனில்லாமல் போயிடும். அதனால் வந்து நீங்கள் வாங்குகிற திரைப்படங்கள் அது ஹீரோ இருக்குன்னு அவசியம் இல்லை, ஆனால் கண்டென்ட் வைஸு அந்த திரைப்படங்கள் மிக நல்ல திரைப்படங்களாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து
இந்த டிஜிட்டல் வந்த பிறகு நல்ல திரைப்படங்கள், நான் சொல்ற திரைப்படங்கள் வெற்றி அடையலாம், தோல்வி அடையலாம், அது வேற விஷயம். ஆனா அக்லி சினிமாஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அக்லின்னா நான் சொல்றது வந்து ஆபாசமும் அப்படி இல்லை. படமே எப்படின்னு இல்லாம வந்து ஒரு அக்லி ஷார்ட் வைக்க தெரியாம, அதை எப்படி கம்போஸ் பண்ணணும்னு தெரியாம, ஆர்டிஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாம, இது போன்ற படங்கள் வந்து குவியும் போது நல்ல திரைப்படமும் அந்த திரைப்படமும் தண்ணீர் சாக்கடையில் கலந்த தண்ணீர் மாதிரி ஆயிடுது. அப்போ நீங்க இதை தேர்ந்தெடுக்கும் போது நாங்கள் ஹீரோ படம் எடுங்க, இல்லை ஸ்டார் வேல்யூ உள்ள டைரக்டர்ஸ் படங்களை போடுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் படங்கள் நீங்கள் போடும்போது நல்ல திரைப்படங்களை, மக்கள் விரும்புகிற திரைப்படங்களை கண்டென்ட் வைஸும் டேக்கிங் வைஸும் நல்லா இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் வந்து உங்கள் ஆப்பில் வரும்போது நிச்சயமாக இதுக்குண்டான இது அதிகரிக்கும். ஏன்னா இப்போ கூட வந்து சாதாரணமாக இப்போலாம் வந்து நானே ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் வந்து பார்த்துட்டே இருக்கேன். ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கேன். டைரக்டராக நான் பண்ண முடியாத விஷயங்களை, நான் யோசிக்க முடியாத விஷயங்களை இன்னைக்கு யாரோ பண்ணுறாங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்டுக்குள்ளே வர ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது, அந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது டைரக்டராக எனக்கே அவமானமாக இருக்குது. ஓஹோ, இது மாதிரிலாம் கூட யோசிக்க முடியுமான்னு. அப்போது அது போல் இருக்கின்ற சிறந்த படைப்பாளிகளை இனம் கொண்டு, சிறந்த தயாரிப்பாளர்கள் இனம் கொண்டு நீங்கள் வந்து உங்கள் ஆப்புக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு வெற்றிகரமான ஆப் அமையும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு 1000 திரைப்படங்கள் வந்து ஓடிடியே பார்க்காம இருக்கு. அதில் வந்து ஒரு 100லிருந்து 200 திரைப்படங்கள் நிச்சயமாக வந்து நல்ல திரைப்படங்கள் அங்கே இருக்குது. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கருதாமல் அந்த திரைப்படங்களை பார்த்து, சிறந்த திரைப்படங்களை ஜான் சொன்னார், நாங்கள் கொஞ்சம் பேரை அவுட்ரேட் கொடுத்து வாங்க பண்ணணும். அப்போ சிறந்த திரைப்படங்கள் வந்தால் கொஞ்சம் அவுட்ரேட் கொடுத்து முதல்ல வாங்கிட்டீங்கன்னா, முதல்ல பார்க்குற படங்கள் வந்து கொஞ்சம் நல்ல படங்களாக பார்க்க ஆரம்பித்த பிறகு அப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் ஆனோட பரவாயில்ல. அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆப் வந்து வெளியே வந்து எப்படி வந்து நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் வந்து ஒரு நேம் வர வரைக்கும் ஆப் பேர் யுவர் பேக்கர்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து போய் மக்கள்கிட்ட சேரும்போது அது எல்லோரும் வேறு வேறு வகையில் கூட நீங்கள் அதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல வந்து இந்த ஓடிடி தளமாக அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அது சிறந்த தயாரிப்பாளர்களுக்கு சிறந்த திரைப்படங்களை கொண்டு செலுத்துகிற ஒரு சாதனமாக இருக்கணும். அந்த வகையில் உங்களோட ஓடிடியை எங்களுடைய செஃப்சி சார்பாக, தமிழ் திரைப்படத்துறை சார்பாக உளமாற நெஞ்சார வாழ்த்துகிறேன். வரவேற்கின்றோம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும். நன்றி. ஈரநிலம் தொடங்கி எத்தனையோ படங்களை பார்த்திருக்கோம். தீரன் அதிகாரம் 1, ரைட்டர், அதுக்கப்புறமா கங்குவா, இன்னும் படங்கள் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனா அவருடைய படங்கள் எந்த அளவுக்கு அவரோட நடிப்பும், சின்னத்திரையில இருந்து அவரோட உழைப்பும், 17 வயதுல சினிமா கனவோட சென்னைக்கு வந்து அது தொடர்ந்து சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க எல்லாரோட இல்லங்களிலும் எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, அந்த முன்னாடி சொல்லுவாங்க, அந்த ரேஷன் கார்டுல பேர் தான் இல்லை, பட் நம்ம வீட்டு ஆட்கள் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிச்சயமா சின்னத்திரையில இருந்து தான் நம்ம நிறைய பெற்றிருக்கிறோம். அந்த வகையில நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். இயக்குனராகவும் கன்னிமாடம் திரைப்படம் மூலமாக, சார் திரைப்படம் மூலமாக தொடர்ந்து அவர் திரைத்துறையில பயணிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்து எங்களுடைய யோ பேக்கர்ஸ் பிளேக்காக திரு போஸ் வெங்கட் அவர்களை பேச அழைக்கிறேன். 6 மணினா இன்னும் 19 நிமிஷம் தான் இருக்கு. எவ்வளவு பேர் எப்படி பேச வரீங்கன்னு தெரியல. ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். இவரை இருந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். யுவர் பேக்கர்ஸ் பிளே நிறைய விஷயம் செல்வமணி சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம பேசணும்னுட்டு. ஓடிடின்னு சொன்னாவே அது வந்து ஒரு பண முதலைகளுடைய கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள வந்திருக்கீங்களே, இது தனியா இருக்கும்போது கேட்கணும்னு நினைச்சது தான். பட் அது எல்லாத்தையுமே சார் உடைச்சிட்டு போயிட்டாரு. அமேசானோ நெட்ஃப்ளிக்ஸோ சாதாரணமா வரல. அவங்க போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்மளால சினிமாவில் நினைச்சு கூட பார்க்க முடியாத இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டு வைடு. இப்போ விளையாட்டுக்கு இலங்கை போயிட்டோம்னா சில ஓடிடிஸ் இருக்காது. அங்கே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கும், அமேசான் இருக்கும். இன்னொரு கண்ட்ரி இப்போ செசல்ஸ் போயிருந்தேன் நான். அங்கே போனோம்னா அங்கே நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கு, அமேசான் இருக்கு. அந்த ஊருக்கு சினிமாவே கிடையாது. அவன் அதை சுற்றி என்ன சினிமா இருக்கோ அதை இங்கே தூக்கி வச்சிருக்கிறான். ஸோ உலகம் முழுவதும் அவன் சினிமா பண்ணிட்டு இருக்கிறான். அவன் தமிழ்நாட்டிலையும் சினிமா பண்றான். அவன் தமிழ்நாட்டில் சினிமா பண்றதுக்கு ஒரு ஓடிடி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் தான் பண்ணணும். அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவும் இது வரைக்கும் நடக்கலை. சரி, பரவாயில்ல. அதை ஒருத்தவங்க பண்ணும்போது நம்ம வாழ்த்தலாம், ஆனால் பயமுறுத்தக்கூடாது. ஆனால் நம்ம பேசுறது எல்லாமே அவங்களுக்கு பயமா தான் இருக்கும். ஏன்னா அது உண்மை. நம்ம பேசுறது உண்மைங்கிறப்ப உங்களுக்கு அது பயமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு 2 படம் பண்ணோம். நாக்கெல்லாம் இங்கே வரைக்கும் வந்துருச்சு 2 படத்துக்கு. ஸோ டைரக்டர் தான், ப்ரொடக்ஷன் கூட கிடையாது. அப்போ அந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன ஆயிருப்பாங்கன்னு நினைக்கும் போது தான் நமக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து இயக்குநர்களோ நடிகரோ நாங்களாம் ஓடி வந்துடுறோம். எங்களுக்கு பெரிய அடிப்படை கிடையாது, பெரிய சொத்து கிடையாது. இங்கே வந்து எங்களுக்கு லட்சங்களே போதுமானதாக இருக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம்னு சூப்பர்னு வந்துடுறோம். 2 கோடி 3 கோடிங்கிறப்போ
நான் டைரக்டரு 2 கோடி நான் பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி நான் 10க்கு 10 ரூம்ல இருந்திருப்பேன். ப்ரொடியூசர்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லுவேன், சார் என்ன சார் நீங்க ஒரு பேசிக் நாலேஜ் இல்லையா ப்ரொடியூசர்கிட்ட, இன்னைக்கு 5.5 லட்சம் வேணும் சார், நாளைக்கு 8.5 லட்சம் வேணும் சார், நாளைக்கு 10 லட்சம் வேணும் சார், இது இப்படி எடுக்கணும் சார். அவருக்கு தான் புரியாதெல்லாம் எல்லாம் சொல்லி 5.5 கோடி. அந்த படத்துக்கு எந்த அடிப்படை வியாபாரமும் இருக்காது. 5.5 கோடி. ஆனா நான் என்னுடைய அடிப்படையில என் மொத்த சொத்தே என் வீட்டுல 5 லட்சம் தாண்டாது, வீடே இருக்காது, வாடகை வீட்டுல இருப்போம். ஸோ அந்த கலைஞர்கள் கிட்டையும் ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கணும். எல்லார்ட்டையும் நியாயம் எதிர்பார்க்குறோம், உங்ககிட்ட நியாயம் இருக்கா? சிறந்த கதை திரைக்கதைகளோட வர்றீங்களா? நல்ல உழைப்பு இருக்கான்னு கேட்டா நம்ம அதுவும் ஒரு கேள்விக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா ஓடிடி பத்தி அவர் பேசிட்டாரு, மற்ற விஷயங்கள் பத்தி எல்லாரும் பேசலாம், பட் என் டிபார்ட்மெண்ட் பத்தி நானும் பேசணுமா இல்லையா? ஸோ அவனை இழுத்து விட்டுட்டு அவனுக்கு 2.5 லட்சம் 3 கோடி 4 கோடின்னு சொல்லிட்டு 6 கோடி 7 கோடி 8 கோடின்னு இழுத்து விட்டுட்டு கடைசியா அந்த திரைப்படம் ஒரு இடத்துல போய் நின்றும். ஏன்னா அதுக்கு ஒரு பேசிக் வியாபாரம் இருக்கும். இப்போ அவங்க சொன்னாங்க நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், அதுல படம் போட்டதுனால மட்டும் படத்தை பார்த்துருவாங்களான்னு கேட்டா இல்ல. ஏன் நெட்ஃபிளிக்ஸை நீங்க திறந்தீங்கன்னா எத்தனையோ லட்சம் படங்கள் இருக்கு, நம்ம எல்லாருமே அதை நம்ம வாங்கியிருக்கிறோம், விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம், எல்லா படத்தையுமே பார்த்துட்டோம். பார்க்கறது இல்லை, நம்ம படத்தை செலக்ட் பண்றோம். அமேசான் சில லட்சக்கணக்கான படங்கள் இருக்கு, செலக்ட் பண்றோம். ஹாட்ஸ்டார்ல லட்சக்கணக்கான படங்கள் இருக்கு, செலக்ட் பண்றோம். ஓப்பனா சொன்னா அதுல இருக்கிறதுல 10 விழுக்காடு திரைப்படங்கள் கூட நம்ம பார்க்கறது இல்லை. அதை நம்ம வருஷத்துக்கு காசை குட்டி வாங்கி வச்சிருக்கிறோம். அப்ப சினிமா எதை நோக்கி இருக்குது? எனக்கு இந்த மாதிரியான சூழல்ல இந்த மாதிரியான படங்கள் வேணும்னு இப்ப மனுஷன் நினைக்கும் போது அதுக்கு சில படங்கள் தான் வருது. நம்ம சில படங்கள் தான் எடுக்கிறோம். சில நேரங்கள்ல காலமும் சூழ்நிலையும் திரைப்படங்களை தீர்மானிக்குது. அந்த மாதிரி காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் சில திரைப்படங்கள் கடைசியா பாத்தீங்கன்னா பாருங்க, இப்போ ரைட்டர்ஸ் நாங்கெல்லாம் உட்காந்து எழுதுறோம், திரைக்கதை எழுதும் பொழுது ஏப்பா ரெஃபரன்ஸ்க்கு ஒரு படம் வேணும்னு எப்ப தேர்னாலும் அது ஓடிடியில இருக்கிறது இல்லை, அது எல்லாம் யூடியூப்ல இருக்கு. பெரும்பாலான நல்ல திரைப்படங்கள் ஓடிடியில இல்ல, யூடியூப்ஸ்ல இருக்கு. அது என்ன வியாபாரம்? அது என்ன சினிமா? அப்ப சரியான பாதையில போயிட்டு இருக்குதா? இந்த சினிமா மட்டும் ஒரு சாபம். அது சரியான பாதையில போறதும் இல்லை, போக விடுறதும் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலும் அப்படித்தான். அது போகும் போகாது, போகவும் விட மாட்டாங்க. திடீர்னு இந்த பக்கம் போயிட்டு இருக்கல, லெஃப்ட்ல இழுத்துட்டு போயிடும், திடீர்னு இந்த பக்கம் போயிட்டு ரைட்ல இழுத்துட்டு போயிடும். அது என்னன்னே தெரியல, அப்படி ஒரு விதி மாதிரி இருக்குது நம்முடைய சினிமா. அந்த வகையில இப்படி நம்ம தமிழ் தெரிந்த, அவங்க சொன்ன மாதிரி தமிழ் தெரிந்த வியாபாரமா உள்ள வர்றவங்களுக்கே எவ்வளவு கஷ்டம். நீங்க என்ன சொல்றீங்க? காசே வேணாங்கிறீங்க, எவ்வளவு கஷ்டம். அதனால நம்ம ஆதரவு கொடுக்கலாம் அதிகபட்சம். இன்னும் சொல்ல மாதிரி சார் சொன்னாங்க மாதிரி சில கண்டென்ட்ஸ் வந்து நாங்க வாங்குறோம், அதுல போடுறோம்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஓடிடியில கண்டென்ட்ஸ் இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது. கடைசியா ஜெயிச்சது அலெக்சன் ஒண்டர்லேண்ட். அது மட்டும் அமேசான்ல கோடி கணக்கில் அள்ளி இருக்கு. அவன் 7 லாங்குவேஜ்ல அதை டப் பண்ணியிருக்கான். அந்த 7 லாங்குவேஜ்ல ஏன் டப் பண்ணியிருக்கான்னா, நான் சொன்னேன் இல்லையா, உலகம் முழுவதும் அமேசான் இருக்குது, அங்கே பூரா அதை எடுத்துட்டு போறான். ஏன்னா இவனுடைய இசையிலையும் ஒளியிலையும் ஏதோ இருக்குது அதுல. ஸோ அவன் கீழே சப்டைட்டில் அந்தந்த லாங்குவேஜில் போட்டு அங்கே ஹிட் அடிச்சுட்டு இருக்கான், அங்கேயும் சம்பாரிச்சுட்டு இருக்கான். மற்றபடி ப்ரோக்ராம்ஸ் எதுவும் பெருசாக ஜெயிச்சதில்லை. அந்த மாதிரி நீங்கள் புதுசாக ப்ரோக்ராம்ஸ் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சின்ன பசங்களுடைய கற்பனைகளை அது உள்ள போடுங்க. ஏதோ ஒன்று எங்கேயோ கிளிக் அடிச்சு ஏப்பா எதுலேயே இருக்காமப்பா இன்னும் ஒரு தடவை தட்டிட்டான்னா போதும், அப்புறம் தட்டிக்கிட்டே இருப்பான். அந்த சூழலை உருவாக்குங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ஸோ எல்லா தலங்களையும் ராக் ஸ்டாராக இருந்து கிட்டத்தட்ட ஒரு மென்டராக குழந்தைங்களுக்கு மைமிங் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பேச்சாளர், மோட்டிவேட்டர். அப்பப்போ ரீல்ஸ் வரும், பார்த்தா ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மயம் கோபி சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. முதல்ல வணக்கம். தங்கச்சிமாக்கு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக பேசின தங்கச்சிமா. ரொம்ப கோர்வையாக பேசுறது ரொம்ப அழகான விஷயம். அதுவும் தமிழில் பேசுறது ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு ஆங்கில வார்த்தை இல்லாமல் ரொம்ப அழகாக இவ்வளோ கோர்வையாக பேசுறதுக்கு பெரிய மூளை வேணும். நமக்கு அந்த மூளை இல்லை. அதனால் தங்கச்சிக்கு பெரிய வாழ்த்துக்கு. இவ்வளோ நாள் பேசுறது தங்கச்சிக்கு ஒரு கை தட்டிக்கலாம். நீங்கள் எவ்வளோ அழகாக தொகுத்து வழங்குறது ரொம்ப கஷ்டம் உண்மையிலே. இவ்வளோ பேரை ஞாபகம் வச்சுட்டு பேசுறதே கஷ்டம். அது எழுதி வச்சு பேசணும், அதை மறந்துடும். அப்படி இந்த மூளை அப்படி தான், எல்லாத்தையும் மறந்துடும். இந்த மறக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய விஷயம் சந்தோஷமா இருக்கும், நிறைய விஷயங்கள் காணாமல் போயிடும். அவ்வளோதான். இந்த மறதி என்பது ரொம்ப அழகான விதி. நான் கொடுத்த பணம் மறந்துட்டேன், அதனால பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் யாரும் சொல்லும்போது ஐயோ பணம் கொடுத்தோமா, எப்போ கொடுத்தோம் அப்படி கேட்போம்ல. இப்போ மூளை என்ன பண்ணும், வேற மாதிரி வேலை பார்த்துட்டே இருக்கும். மூளை ரொம்ப மோசமானது. நல்லது ஏற்றுக்காது, கெட்டதை மட்டும் தான் எடுத்துக்கும். எதை வேணாம்னு சொல்லுவாங்க தான் திரும்பி பார்க்க சொல்லும். எதெல்லாம் நல்லதுன்னு சொன்னால் ஏற்றுக்காது. நல்லதை எப்போதும் எடுத்துக்கணும். நீங்கள் நல்லதை எடுக்கும்போது மனசு ரொம்ப அழகாகிடும். இந்த நல்லது தான் இந்த கிஷோர் ஐயா, அது எப்போதும் நல்லதாக தான் இருக்கும். எனக்கு கிஷோர் ஐயா எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு தண்டபாணி அண்ணா ஒரு படத்துக்காக இங்கே இவர் அறிமுகப்படுத்தி இவர் நடிக்கிறதுக்காக வந்தாங்க. இப்போ சமீபத்தில் வரும்போது அவர் பேசுகிற வார்த்தைகள் அவ்வளோ அழகாக இருக்கும். எப்போதுமே யாரை பற்றியும் தப்பாக பேசுனதே கிடையாது.
ஏதாவது பண்ணும் சார், நல்லா பண்ணும் சார், சூப்பராக பண்ணும் சார், இது உதவி பண்ணும் சார். உதவி என்பது நீங்கள் எதிர்பார்த்து பண்ணக்கூடாது சார் அப்படின்னு. ஏதோ ஒரு விஷயத்தை கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் ரெண்டு பேருமே. அது கடவுள் என்ன டைரெக்டாக ஓஸ் போட்டிருக்கா தலையில் அவருக்கு. அங்கேருந்து நேராக ஓஸ் போட்டு அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே அவ்வளோ உண்மையாக இருக்கும். அந்த உண்மை தான் இங்கே நிற்குது. அந்த உண்மையாக இருக்கிறது பெரிய உண்மை. அந்த உண்மைக்கு உண்மை என்பது ரொம்ப அழகு. உண்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கிஷோராய்க்கு பெரிய வாழ்த்துக்கள். இப்போ ஒரு படம் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் அதுக்கு ட்ரெயின் பண்ணதுக்காக தான் வந்தாங்க ஐயா. ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது. ஐயா வந்து அதுக்காக ட்ரெயின் பண்ணதுக்காக உள்ள சொல்லி தனபாண்டி சொன்னார் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு. சரிங்க நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்த உடனே பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருந்தாங்க. பேசும்போது எத்தனை மணிக்கு வருவீங்க ஐயா? சீக்கிரம் வாங்கன்னா 6 மணிக்கு 7 மணிக்கு வருவாங்க. அப்போ 7 மணிக்கு வந்தாங்க. 7 மணிக்கு வந்து 9 மணி வரைக்கும் இருந்தாங்க. அப்போ 10 மணி ஆச்சு. இந்த காலகட்டம் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு. 3 மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. ஒரு ஒரு ரீல் அனுப்புவாங்க. பாருங்க ஐயா எப்படி இருக்கு அப்படின்னு. ஏஐயில் பண்ணுது. ஏஐ மாதிரியே தெரியலங்க ஐயா, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. 4 மணிக்கு எப்போயா தூங்குவீங்க? இந்த தூக்கமே வராதுன்னு. நீங்கள் எப்போ தான் தூங்குவீங்க? ஐயா 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டே இருப்பேன், எனக்கு தூங்குனா தோணுச்சு தூங்கிடுவேன் அப்படின்னாரு. தூங்குனா இதுக்கு சரித்திரமே இல்லை போல இருக்குது. அவர் தூங்குறவா எப்போ தூங்குவார் தெரியாது. அப்படி உழைப்பாளி, பெரிய உழைப்பாளி. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நடிக்கிறதுக்கு ஆயத்தமாச்சு, போயிருக்கணும், ஷூட்டிங் போயிருக்கணும். அப்போது திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்கிறா, ஐயா இந்த படம் நான் பண்ணல அப்படின்னு. சரிங்க ஐயா, ஏன் அப்படின்னு. அந்த படத்தை நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னா. ஐயா நீங்கள் ஒரு சும்மா இருக்கீங்க ஐயா. இல்லையா நான் ஹீரோவா பண்ணத்தோட நீங்கள் ஹீரோவா பண்ணுங்க, இந்த படம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருக்கு வந்த வாய்ப்பை இன்னொருத்தர் கொடுக்கறது வந்து எவ்வளோ பெரிய மனசு வேணும். அந்த பெரிய மனசு வந்து உண்மையிலேயே பெரிய மனசு தான். அதுதான் கிஷோர் ஐயா. இப்போ தனபாணி அண்ணா நாங்கள்லாம் சேர்ந்து ஊட்டியில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சந்தோஷ் தம்பி தான் அதுக்கு இயக்குனர் இருக்காங்க. ரொம்ப குட்டி பிள்ளை அந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். அந்த பிள்ளைய கதையை கேட்டு அதுக்கான வேலையை பார்த்து பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறாங்க ஊட்டியில். நேற்று ஊட்டியிலேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டு திருப்பி நாளைக்கு ஊட்டிக்கு போகிறேன். அதுக்கு அத்தனைக்கு காரணம் இயக்குனர் மட்டும்தான். அந்த இயக்குனருக்கு உதவி பண்ண தண்டபாணியனுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது எங்கள் ப்ரொடியூசர் ஐயா. நல்லா கைத்தட்டிக்கலாம் உண்மையிலே. முயற்சி திருவினையாக்குன்னு சொல்லுவாங்க. முயற்சி தான் வாழ்க்கையில். நான் நடக்கிறேன் என்பது முயற்சி, உட்காரவை என்பது முயற்சி. இந்த முயற்சி எவ்வளோ கூட அழகாக வச்சிருக்கும். இந்த கண்டிப்பாக நடந்துடும். நாளை என்பது ஆண்டு கொடுக்குற போனஸ், இந்த நொடி ஆண்டு கொடுக்குற போனஸ். நாளைக்கு உயிரோடு நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை கூட வச்சுக்கிட்டு முயற்சி கூட வச்சுக்கிட்டு இதை வாழ்க்கையில் நம்ம நடத்திட்டு போனாலே போதும், இது சிறப்பாக நடந்துடும். எங்கேயோ யாரோ ஒருத்தர் ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டே இருக்கும். அது யார் ஆரம்பிச்சா தெரியுமா? யாருக்காவது நெட்ஃப்ளிக்ஸில் ஓனர் தெரியுமா கேட்டால் தெரியாது நிறைய பேருக்கு. ஆனால் பார்ப்போம். ஆனால் முயற்சி பண்ணியிருக்காங்க பார்க்க வைக்கிறதுக்கு. அந்த முயற்சி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இது நடந்துடும் கண்டிப்பாக. இந்த வாடிக்கையில் எப்பொழுதுமே எது நடக்கும் என்பது இதே துடிக்குது. எப்படி துடிக்குது யோசித்து பாருங்கண்ணே. என்னைக்காவது சொல்லியிருக்காங்க துடிக்கிறேன்னு கிடையாது. உள்ள இருக்க உறுப்புகள் எல்லாம் வேலை பார்த்துட்டே இருக்கு. என்னைக்காவது சொல்ல அது வேலையை அது பார்த்துட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வேலையை நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உயரத்துக்கு போயிடும். அதில் மாற்று கிடையவே கிடையாது. முதல் அடி எப்போ எடுத்து வைக்கிறீங்களோ அதான் முயற்சி. அதை அடுத்த அடிக்கு போட சொல்ல 2வது முயற்சியாக மாறிடுது. இந்த முயற்சி எப்போது நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ வாழ்க்கை சூப்பராக வந்துடும். யுவர் பேக்கர்ஸ் அந்த டீம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா தெரியும். நேற்று நைட்டு ஒரு 11:30 மணிக்கு அவர் பேர் கிருஷ்ணராஜ் சார், இப்போ வந்து கிஷோர் ஆதித்யா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5-6 வருஷமா தெரியும். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் வந்து ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க அப்படின்னு ஒரு ஒரு வாய்க்கு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நானும் சாரும் ஒரே தட்டில் சாப்பிட்டாலாம். சுதந்திர தினம் 75வது சுதந்திர தினம் அப்போ 75 போட் எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரி கடலுக்குள்ள போய் அங்க உள்ள, அதாவது கடலுக்குள்ள வந்து சில பிளாஸ்டிக் பொருள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லி சில சமூக சேவையெல்லாம் சொல்லி பண்ணோம் அப்போ. ஸோ எனக்கு வந்து அப்போ இருந்தே அவர் வந்து அவ்வளோ பழக்கம். என்னுடைய உடம்புல ரத்தம், நாடி, நரம்பு, கிட்னி, கல்லீரல்லாம் இருக்குனாக்கா அதில் எதனா ஒரு பார்ட்டு கண்டிப்பாக நம்ம கிஷோர் ஆதித்யா அவர்களுடைய பேர் இருக்கும். இதுக்கு யாரும் கை தட்டாதீங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, இன்னும் சேர்லாம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ இங்கே வந்திருந்தவங்களுக்கு கூட பெருசாக அவங்களுக்கு கிஷோர் சாரை வந்து பழக்கம் இருக்குமா அப்படின்ற எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும், நான் கண் கூட பார்த்தவன். அவ்வளோ உதவி பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு தடவை நான் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கப்ப ஒரு ஆட்டோவில் ஏறலான்னு போகிறப்ப அப்போ அவர் வந்து சொன்னார், சார் நீங்கள் யுவர் பேக்கர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அன்னைக்கு ஆட்டோ காசு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி உண்மையிலேயே நல்ல மனிதர் என்றால் என்னை பொறுத்தவரை அவர் ஒரு அன்னை தெரசா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த கிஷோர் ஆதித்யா சார் இருக்காங்க. பாருங்க, சொல்லும் போது கூட ஆமான்னு சொல்லி பெல் அடிக்குது. ஸோ அப்படி ஒரு உன்னதமான மனிதர் தான் இந்த ஆதித்யா கிஷோர் அவர்கள். அவர் ஆரம்பிச்சிருக்கிற இந்த யுவர் பேக்கர்ஸ் பிளே அந்த ஓடிடி, அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது நான் ப்ராஃபிட், பணம் வேணாம்,
அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா மக்கள் பணம் மக்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டாலும் விடமாட்டேன், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டேன் அப்படின்னு எப்படி சட்டமன்றத்துல விஜய் சார் சொன்னாருங்களோ அதே மாதிரி இப்போவும் 2031 ஒருவேளை பாண்டிச்சேரியிலேயோ இல்ல தமிழகத்திலேயோ கூட முதலமைச்சராக கூட வரலாம். அப்படி ஒரு சிறப்பு மிக்க நமது கிஷோர் ஆதித்யா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்க பேசும்போது எல்லாரும் சொன்னாங்க ஸ்ட்ரைக் வந்துருச்சு, அதனால படம் வந்து இனிமே ஷூட்டிங் நடக்குமா அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து நான் நியூஸ்ல எல்லாம் பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு அதை நான் கமெண்ட்லாம் படித்தேன் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. பொதுமக்கள் யாருமே கவலைப்படவே இல்லைங்க. அவங்க ஒரே வார்த்தை தான் போட்டிருக்காங்க, என்னன்னாக்கா படம் வந்தாலும் சரி வராட்டி சரி அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க, எங்களுக்கு சட்டசபையில் நடக்கிறதே அது ஒரு படம் மாதிரி தான் இருக்கு. ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கு, சாங்கு வேணுமா சாங் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு அப்படின்னு அந்த கமெண்ட்ல உள்ளவங்க எல்லாரும் போட்டிருந்தாங்க. அப்போதான் நான் யோசிச்சேன், நான் யுவர் பேக்கர்ஸ் பிளே அந்த ஓடிடியில படங்கள் மட்டும் போடாதீங்க, இன்னைக்கு சட்டமன்றத்துல நடக்கிற அந்த விஷயங்களையும் நீங்க ஓடிடியில போட்டீங்கன்னாக்க படம் ஓடுறதை விட அந்த சட்டமன்றத்துல ஓடுறது நல்லா பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்னு என்னுடைய ஒரு கணிப்பு. அதனால இந்த ஓடிடி ஆரம்பித்துள்ள கிஷோர் ஆதித்யா சார், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுடைய ஓடிடி தளத்துல முடிஞ்சால் அதற்கான சாத்தியம் இருந்தால் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் நீங்க அதுல டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எழுதி வச்சதெல்லாம் படிச்சாச்சு, அவ்வளவுதான். அப்புறம் என்னை வந்து லேட்டா ஏத்துனாங்க ஸ்டேஜில். நான் நைட்டு 11:30 மணிக்கு தான் கிஷோர் சார் வந்து என்கிட்ட பேசினாரு, கூல் இந்த மாதிரி நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு வாங்க அப்படின்னு. நான் திண்டிவனத்தில் இருந்தேன். அப்போ திண்டிவனத்தில் இருக்கேன், அவங்க அங்கேருந்து வரணுமே சார். இல்லை நீங்கள் வாங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே வந்ததுக்கப்புறமும் உட்காரும்போது பின்னாடி உள்ளவங்க சொன்னாங்க, சார் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது கொஞ்சமாக பேசிடுங்க அப்படின்னு. கிஷோர் சார் சொன்னார், இல்லைங்க அவர் பேசட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எதுக்காக சொல்கிறேன்னா, கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு தாங்க தெரியும். சொல்லுவாங்கல்ல, அந்த கோழி முட்டை போடுறதுக்கு தான் அந்த அந்த இதோட வலி தெரியும் அப்படின்னு. அது மாதிரி இவ்வளோ செலவு பண்ணி அந்த நிகழ்ச்சி பண்ணும்போது அது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். புரியுதுங்களா? ஏன்னா எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி இந்த விஷயங்களுக்கு மக்களுக்கு போய் சென்றடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் நைட்டு 11:30 மணிக்கு என்னை வந்து பேசுனதால அந்த இன்விடேஷன்ல என் பேர் போடாமல் இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியும் பேர் போடல. அதுக்காக இங்கே யார் யார் வந்திருக்கா என்ன ஏது, ஏன்னா இன்னைக்கு 2000 கேமரா இருக்குது. எதுக்காக? இது இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சேரணும்னு இருக்காதான். அதனால அவர் ஒருத்தருமே வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஊர் கூடி தேர் இழுத்தாதான் இந்த யுவர் பேக்கர்ஸ் பிளே போய் வந்து சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். அதனால தாழ்மையான வேண்டுகோள், டோக்கிலா உங்களுக்கு தெரியும், மற்றவங்களாச்சும் மறந்துருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா இன்னைக்கு தொகுப்பாளினின் டோக்கிலா வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு காரு பங்களான்னு எல்லாம் வசதியோட இருக்காங்கன்னா அதற்கு காரணம் வந்து நமது கிஷோர் சார் தான். ஏன்னா கிஷோர் சார் பண்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே அவங்க தான் தொகுப்பாளினியா இருப்பாங்க. உண்மைதானம்மா? அதுதாம்மா, அதுக்குதாம்மா சொல்றேன், ஒரு ஓனரும் வேணும்ல. ஸோ அப்படி அவர் யாரு பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காரா? எனிவே இந்த பெல் அடிக்கிற அந்த நண்பருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. உங்களோட வாழ்த்துகளுக்கும் உங்களோட அறிவுரைக்கும் நன்றி. இந்த தருணத்துல ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னா ஆர்கே செல்வமணி சார் வந்து அவங்களோட திருவிழா நாளை ஒட்டி அந்த பார்ட்டிக்காக கிளம்ப இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு குரூப் போட்டோக்கான தருணம் இது.